மினிமம் கேரண்டினா போர் அடிக்காம போகுது, கமர்ஷியலா இருக்கு. நான் படம் ஒரு இதுவா இருக்குன்னு தான் நினைச்சு வந்தேன், ஆனா நல்லாவே போயிட்டு இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஒரு காமெடி, யோகி பாபு காமெடி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால போர் அடிக்காம போகுது. நார்மல் ஸ்டோரி தான், ஆனா படம் நல்லா இருக்கு, ஒர்த்து தான். நான் கொஞ்சம் டபுள் மைண்டா தான் வந்தேன், பட் நல்லாவே இருக்கு. ரொம்ப யோகி பாபு காம்போ நல்லா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க யோகி பாபு வந்து காமெடி ஆவரேஜா தான் இருக்கும் சில படத்துலன்னு. இந்த படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எங்கேயுமே ஆகல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆயிடுது. நல்லா இருக்கு. ஏஸ் அப்படின்ற ஒரு படம், ஏன்னா அது ஏஸ் சீட் ஆட்டத்துல ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல. அது ஒரு சீன் மட்டும் வச்சிருக்காங்க, அதுக்காக தான் ஃபுல் படம் மாரி வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. டேரக்டர் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காப்புல. மற்றபடிலாம் என்ன சொல்றது, படம் வந்து மலேசியால போயிட்டு ஏதோ திருடுறாங்க, அது போறாங்க, கேட் அண்ட் மவுஸ் வந்து சண்டை மாதிரி வந்துட்டு இருக்கு. படத்துல ஒரு டைரக்டர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, அவருக்கே தெரியல நினைக்கிறேன். அந்த மாதிரி யோசிச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. விஜய் சேதுபதி சாரை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் கேட்ட ஏதோ ஒரு படத்துக்காக வந்து சும்மா நடிச்சு கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அந்த மாதிரி தான் இருக்கு. சும்மா ஒரு ஏதோ நடிக்கணுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. டைம் பாஸ்லாம் பண்ண முடியாது. படம் பாத்தீங்கன்னா 2 ஹவர் போல 5 ஹவர் போகுது. நானும் உட்காந்துட்டு எப்படா முடிப்பீங்கன்னா, இந்த வெப் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் 1 சீசன் 2 வரும். இவங்க மொத்த சீசனையும் கலந்து போட்டு எடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போக்கர் கேம் காட்டுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்க் ராபரி காட்டுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாட்டரி சீட்ல வின் பண்றேன்றாங்க. எதுதான் நடக்குது? விஜய் சேதுபதி இந்த லியோ படத்துல வந்து நீதானே லியோ அப்படின்ற ஒரு சீக்வல் இருக்கும். அதே மாதிரி விஜய் சேதுபதிய நீங்க யாருன்னு லாஸ்ட் வரைக்கும் கேக்குறாங்க. கடைசிலயும் கேக்குறாங்க நீங்க யாருன்னு. அப்ப என்ன பண்றாங்கன்னா ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை ஆறுமுககுமார் டிரெக்டட் பை அவ்வளவுதான். ஏன்னா நான் சொல்றேன் 2 ஹவர் படம் 5 ஹவர் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து அப்செட் ஆயிடுச்சு. என்னடா விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், கதையில ஒண்ணுமே இல்ல. கதை வந்து நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே வந்து சுத்தமா நல்லா இல்ல. ஆனாலும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உண்மையிலே இந்த மனுஷன் கத்தி பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே ஒண்ணு சொல்லிக்கிறேன், அந்த தியேட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து யாருமே கை தட்டல. உண்மையிலே கை தட்டல. ஒரே சீன்ல தான் கை தட்டினாங்க. அது வந்து எங்களுடைய நடிப்பு அரக்கன், எங்களுடைய கஜினி புகழ், எங்களுடைய வாட்டர் மில்லன் ஸ்டார் திவாகரனை பார்க்கும்போது மட்டும். மலேசியால செலவு பண்ணி போட்டு எடுத்துக்கிறாங்க. ஆனா வந்து தர்பூசணியை ஒண்ணு கையில வச்சுக்கின்னு இப்படின்னா இருப்பாருங்க. எப்பா பார் பத்தியா இல்லையா, நம்மளுக்கு பயமாகுது. ஏன்னா வந்து வேற லெவல் பண்ணிட்டாப்ல. இப்ப காம்படிஷன் பண்ற மாதிரி இருக்கு யாரு கூடயா. யோகி பாபு காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு காமெடிஸ் வந்து கொஞ்சம் சிங்க் ஆயிருக்குங்க. பட் என்னன்னா ஸ்கிரீன் பிளே இல்லாதனால சுத்தமா படத்தை பார்க்க முடியல.